சொல்லி போட்டாங்க. அதிமுக தாவேக கூட்டணி அமையாத நிலையில் அஜித் ரசிகர்களை குறிவைத்து அதிமுக அடுத்த கட்ட பிளானை செயல்படுத்துகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசியலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வருகை அரசியல் போக்கையே மாற்றியமைத்திருக்கிறது. திமுக அதிமுக எனும் இரு பெரும் கட்சிகளுக்கு இணையாக தாவேகாவின் நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் வருகை தருவது அக்கட்சியை முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக மாற்றியுள்ளது. திமுக கூட்டணியில் தாவேகாவை முன்வைத்து காங்கிரஸ் நடத்திய பேச்சுவார்த்தை அகில இந்திய அளவில் கவனம் ஈர்த்தது. இது ஒரு பக்கம் என்றால் மறுபக்கம் அதிமுகவில் கூட்டணியில் தாவேகா இணையும் என்றே ஆரம்பத்தில் பேசப்பட்டது. அதிலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக தலைவர்கள் வெளிப்படையாகவே தாவேகாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தனர். அதோடு சட்டமன்றத்திலேயே விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தனர். மேலும் அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடிகளும் பறந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி கூட்டணிக்கு பிள்ளையார் சூழை போட்டுவிட்டதாகவே கருத்து தெரிவித்தார். ஆனால் அதன் பின்னர் தாவேகா கூட்டத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என அறிவித்த நிலையில் விஜய் அதிமுகவோடு சேர மாட்டார் என்பது உறுதியானது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. அதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக நிர்வாகிகள் விஜயை கடுமையாக விமர்சிக்க தொடங்கினர். இச்சூழலில் தற்போது எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் அவருக்கு சில இளைஞர்கள் நடிகர் அஜித்தின் படத்தை கொடுக்கும் நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் நிகழ்ச்சியிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் அரங்கேறின. சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி நடிகர் அஜித் குமாரின் ரசிகர் மன்ற ரசிகர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் ஆதரவுகளை கோரினார். இதனால் விஜயால் ஏற்படும் இழப்பை அஜித் ரசிகர்கள் கவர்வதன் மூலம் ஈடுகட்ட அதிமுக முடிவு செய்துள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதுகுறித்து புதிய தலைமுறை சார்பில் அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதில் அளித்த அவர், அஜித் ரசிகர்கள் 90 விழுக்காடு அதிமுகவில் தான் இருக்கிறார்கள் என்றும் அவர்கள்தான் எடப்பாடி பழனிசாமியிடம் வந்து அஜித்தின் படத்தை கொடுக்கிறார்கள் என்றும் கூறினார். அதிமுகவுக்குள்ள அஜித் எப்படின்னு வந்தாரு? அதாவது ஒண்ணு கேட்டிருக்கேன். பெரும்பாலும் அஜித் ரசிகர்கள் நான் இன்னைக்கு விஜய் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி தலை அஜித் நான் மந்திரியா இருக்கும் போதே பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கேன்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தியும் அஜித் தலை அஜித்தை பத்தி நான் பேசியிருக்கேன். இது தலை, அது மலைன்னு இருக்கேன். அப்போ அதிமுக நிர்வாகிகள் மத்தியிலையும் அஜித் மேல ஒரு பாசம் உண்டு. அதிமுக அஜித் ரசிகர்கள் பல கட்சியில் இருப்பாங்க. ஆனா பெருவாரியான 80% 90% ரசிகர்கள் அதிமுக தான் இருப்பாங்க. அதனால அவங்க விரும்பி கொடுக்குறாங்க. அவங்க விரும்பி போட்டா கொடுக்குறாங்க. அதை எடப்பாடியார் வாங்குறாரு, ஏன்டையும் கொடுப்பாங்க, வாங்குறாங்க. அதே மாதிரி விஜய் ரசிகர்களும் எங்கிட்ட இருக்காங்க. தெரியல, நீங்க தான் என்ன புதுசு விஜய் ரசிகர்கள் எங்கிட்ட இருக்காங்க. அதிமுக நிறைய பேர் இருக்காங்க. எட்டலைக்கு எனக்கு வேலை பார்த்தவங்க நிறைய இருக்காங்க. இந்த தேர்தலில் எனக்கு வேலை வைக்கிறாங்க. இல்ல, செம்மலை ஒரு தடவை சொன்னாரு, அவர் ஒரு எலெக்ஷன்ல வின் பண்ணது காரணமே விஜய் ரசிகர்கள் தான். ஆமா, நான் எனக்கு 2011 விஜய் ரசிகர்கள் கடுமையா வளர்த்தாங்க. 2011 எனக்கு விஜய் ரசிகர்கள் எனக்கு கடுமையா வளர்த்தாங்க. அதை நான் மறக்கவே மாட்டேன். அது அவங்க அப்பா நடிகர் விஜயனுடைய அவங்க அப்பாட்டே சொல்லியிருந்தாரு, சந்திரசேகர். நான் செய்தித்துறை மந்திரியாக இருந்தா என்னை பார்க்க வந்தாரு. அவங்க ஒரு படம், சினிமா படம், இந்த படமா ஒரு பட பிரச்சனை சம்பந்தமா என்கிட்ட பார்க்க வந்தாரு. துப்பாக்கி கள்ளத்துப்பாக்கி 2 பட பிரச்சனை ஓடிச்சு. அப்ப அந்த படம் ரிலீஸ் ஆன காலதாமம் வச்சு அதை அம்மாட்ட சொல்லி நான் இது பண்ணக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்ப நான் சொன்னேன், அண்ணே தம்பி விஜயனுடைய ரசிகர்கள், நம்ம ரசிகர்கள் என்னுடைய வெற்றிக்கு கடுமையா வேலை செஞ்சாங்க. அப்போ விஜய் நற்பணி மன்றம் வச்சிருந்தாங்க, எனக்கு களப்பணி ஆட்டினாங்க. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். இப்பயும் விஜய் அரசியலுக்கு வர்றதுனால தப்பு இல்லை. அதனால அவங்களுடைய வரட்டும் சேட்டோம். கள நிலவரம் அறிஞ்சு அவர் பேச மாட்டாரு. ராஜேந்திர பாலாஜியின் பதில் குறித்து தாவேக நிர்வாகி நிர்மல்குமாரிடம் கேட்டபோது அதிமுக தலைவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்கள் என பதிலளித்தார். தல ரசிகர்கள் அஜித்தோட ரசிகர்கள் எல்லாம் அதிமுக தான் இருக்கிறதா ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. என்னதான் நடக்குது களத்துல? ஒண்ணுமே புரியல. உங்களுக்கே புரியுதா? அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு குழப்பத்தில் இருக்காங்கன்னு புரியுதா? என்ன சொல்ல வர்றாங்க அவங்க எல்லாம்?
நீங்கள் வந்து அம்மாவை புறக்கணிச்சிட்டிங்க, புரட்சி தலைவரை புறக்கணிச்சிட்டிங்க. இதுவரை அந்த கட்சியோடைய மூடே என்னன்னா, ஒரு கட்சியோடைய பொதுச் செயலாளர் அம்மா அமர்ந்த இடம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்த இடம், மோடி வந்து வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க, போயஸ் கார்டனில் வீட்டில் வந்து பார்த்துட்டு போனாங்க. நீங்கள் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மக்களுக்கு எதாவது செய்யணுமா, இல்லை உங்களை காப்பாற்றிட்டே கடைசி வரைக்கும் உங்களோட சொத்துக்களையும் நீங்கள் சம்பாரிச்ச சொத்துக்களையும் உங்கள் கேஸுகளையும் நீங்கள் காப்பாற்ற நினைக்கிறாங்க. அதிமுக என்பது நான் அன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு தான் சொல்கிறேன், இந்த தேர்தலுக்கு அப்புறம் அது இருக்காது. ஏன்னா இப்போ இருக்கிற அதிமுக வந்து அதோட தனித்துவத்தை இழந்துருச்சு.